Anna, your baptism in the Holy Spirit experience with no Pentecostal churches there, with evangelical people discipling you, as it were. If your on the second distinct experience of being filled with the Holy Spirit, adu vandu when did it happen? On your own, when you were praying in the காட்டில் 1962 நவம்பர் ஐ காட் சேவ். பிப்ரவரி மாதம் டெய்லி நாங்கள் காட்டுக்குள்ளே போய் தேரி காட்டில் போய் ஜெபம் போவோம். பிப்ரவரி மாதம் அவங்க எல்லாரும் மற்றவங்க எல்லாம் ஜெபம் பண்ணும்போது அவங்க ஆவியில் நிறையிறது, அந்நிய பாஷையில் பேசுகிறது, அவங்க சில மேனிஃபெஸ்டேஷன்லாம் பார்க்கும்போது எனக்கு, ஏன்னா அவங்கெல்லாம் நல்ல ஜென்வின் எனக்கு தெரியும், அவங்க எல்லாம் நல்லா படித்தவங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். அப்போ நான் நினச்சேன், ஆண்டவர் எனக்கு அந்த இதை தாங்க அப்படின்னு. ஒரு நாள் நான் அவங்களோட ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் அபிஷேகிட்டார். எனக்கு இப்படி அபிஷேகத்துக்கு என்னெல்லாம் செய்யணும், என்ன ஏது அப்படிலாம் யாரும் எனக்கு சொல்லிக் கொடுக்கல. அவங்களும் அபிஷேகத்துக்குள்ளே என்ன நடத்தலை, அந்த ப்ராசஸ் அங்கே இல்லை. பட் ஐ சா தட், ஐ நியூ தட் அதில் ஒரு பவர் இருக்குன்ட்டு. ஆக்ஸை படிக்க படிக்க சம்திங் இட் வாஸ் மிஸ்ஸிங் இன் மை லைஃப்னு கண்டுபிடிச்சிட்டேன். அதில் கர்த்தர் என்னை அபிஷேகித்தார். இதெல்லாம் கொஞ்சம் ஆண்டவருடைய சாவரின் தான் நான் சொல்லுவேன். எல்லாத்துக்கும் நம்ம இது சொல்லக்கூடாது, சாவரினிச்சு. இப்போது குமார் பாஸ்டர் கேட்டது போல் இது உங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை பேசி ஜெபம் பண்ணீங்க. அப்போது இக்கால லீடர்ஸ், இந்த நாட்களில் ஊழியம் செய்கிற பாஸ்டர்ஸாக இருக்கட்டும், எங்களை மாதிரி இவாஞ்சலிஸ்டாக இருக்கட்டும், அவங்க பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷைகளை பேசி ஜெபிக்கணுமா? பரிசுத்தாவினால் நிரப்பப்படணுமான்னு கேட்குறீங்களா? அந்நிய பாஷை பேசணும். பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷை அடையாளத்தோடு நம்ம ஊழியம் செய்யலாமா? ஏன்னா சிலர் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார் அப்படின்றாங்க, அந்நிய பாஷை நாங்கள் பேசுகிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதை குறித்து உங்களுடைய இக்கால சமுதாயத்துக்கு உங்களுக்கு நான் எம்டெக் அங்கே ஐஐடியில் படிச்சுட்டு இருக்கும்போது தான் நான் ஒரு புக்லெட் எழுதினேன். அந்த புக்லெட்டினுடைய டைட்டில் நவநாவுகள் இன்றைக்கு தேவையா, டங்ஸ் டுடே அப்படின்னு எழுதினேன். அப்போ அந்த நான் என்னுடைய எழுத்தை பார்த்த அப்புறம் ஜீவானந்தம், அப்போ மகிழ்ச்சி மேகசின் அவர் நடத்திக்கிட்டு இருந்தார். அப்போ அப்புறம் ஜீவானந்தம் அந்த இதை பார்த்துட்டு என்கிட்ட, தம்பி நீ கண்டிப்பாக ஒரு பெரிய ரைட்டர் ஆவா அப்படின்னு சொன்னார். என்கிட்ட ரைட்டர் ஆவான்ட்டு நான் காலேஜில் படிச்சுட்டு இருக்கேன் அது சொன்னார். பட் அது ஒரு தீர்க்கதரிசனமான வார்த்தை தான். அப்போ எனக்கு அன்றைக்கு இருந்த புரிதலின்படி அந்நிய பாஷையில் ஒருவன் பேசுகிற வரைக்கும் அவன் பரிசுத்த ஆவியினுடைய ஞானஸ்நானம், பேப்டிசம் வித் தி ஹோலி ஸ்பிரிட் பெற்றுக்கொண்டான் என்று சொல்ல முடியாதுங்கிறதான் என்னுடைய அன்றைய புரிதல். ஸோ அதை நான் ரொம்ப பெர்சுவேட் பண்ணேன். பீப்புளை ஃபோர்ஸ் பண்ணலை, கோச்சும் பண்ணலை, கோச்சிங்கே நான் எப்பவும் பண்ணலை, ஆனால் என்கரேஜ் பண்ணேன், இது பண்ணேன். அது வர்ற வரைக்கும் கேளுங்க அப்படின்னு சொல்லுவேன். பட் அதுக்கு பிறகு இப்போ ஒரு அந்த 63 அந்த எனக்கு அபிஷேகம். அதுக்கு பிறகு ஒரு 7, 8, 9 வருஷத்துக்கு பிறகு என்னுடைய அந்த அந்நிய பாஷை புரிதலில் ஒரு சின்ன மாற்றம். என்ன மாற்றம்னா, அந்நிய பாஷை பேசுதல் என்பது ஒரு அடையாளம், ஆனால் அது ஒரு நிரூபணம் அல்ல. இட் இஸ் அ சைன், பட் இட் இஸ் நாட் எவிடன்ஸ் ஆஃப் ப்ரூஃப் அப்படிங்கிறது என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங். என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு என்னென்னா, ஒரு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறான்னு சொன்னால் அதுக்கு நிரூபணம் அப்போஸ்தலர் 2:4 இல்லை, அப்போஸ்தலர் 2:44. அவர்கள் தங்களுடைய எல்லாவற்றையும் விற்று தேவையுள்ளவரோடு பகிர்ந்து கொண்டார்கள். அப்போ when they got a glimpse of the heavenly glory, they loosened their grip on the earthly gold. இதுதான் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அப்போ அன்னைக்கு நீங்கள் அப்படி சொன்னீங்களே, இன்னைக்கும் நான் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும், இன்னைக்கு காலையில் நான் ஃபுல்லாக அந்நிய பாஷை பேசிட்டு தான் வரேன். அந்நிய பாஷை நான் பேசாத நாளே கிடையாது. டெய்லி பேசுவேன், பேசிக்கிட்டு இருப்பேன். கொஞ்சம் ஏதாவது ஒரு இதில் ப்ராப்ளம்னா உடனே அந்நிய பாஷைக்கு போயிடுவேன். ஒரு செகண்ட் தானே. இப்போ நீங்கள் அந்நிய பாஷை பேசும்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க?
நான் ஒன்றும் ஃபீலிங்லாம் கிடையாது. அது இது ஒரு எப்படி சந்தோஷமா பிரேமா ஒரு இருக்கும். என்ஜாய் த பிரசன்ஸ் ஆஃப் காட். எப்பவுமே என்ஜாயிங் த பிரசன்ஸ் ஆஃப் காட். அப்போ எதுக்கு நீங்க அந்நிய பாஷை பேசணும்? நான் பேசணும்னு கட்டாயம் கிடையாது. அது இட் இஸ் அ பார்ட் ஆஃப் மை ப்ரேயர் எக்ஸசைஸ். அப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்க மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம்ல. நான் அதான் வந்து என்கரேஜ் பண்ணுறேன். ஐ என்கரேஜ் பட் ஐ டோன்ட் எம்ஃபசைஸ். நான் வந்து அவங்கள செய்யுங்கன்னு சொல்லி ஊக்குவிக்கிறேன். பட் இதுதான் சொல்லி நான் சாதிக்கலை. அதுக்கு சாதிக்கிறதுக்கு பைபிளில் எனக்கு இடம் இல்லை. ஸோ இன்றைக்கி என்னுடைய இது என்னன்னு சொன்னால், நான் குழந்தையாக இருந்த பொழுது குழந்தைய போல் பேசினேன். அதை பற்றி அந்நிய பாஷை இதை பற்றி பேசும்போது தான் அவர் சொல்கிறார், குழந்தை போல் யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கு ஏற்றவைகளை ஒழித்து விட்டேன்கள். அப்போ தப்புன்னு அர்த்தம் கிடையாது. இப்போ அது என்னுடைய ப்ரையாரிட்டி கிடையாது அப்படின்னு சொல்லி